பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த இடத்தை பார்க்குறீங்களா? புதுசாக தெரியுதில்ல? யோபுடைய கல்லறை இதுதான் என்று சொல்லப்படுகிறது. இது ஒமான் தேசத்தில் சலாலா என்கிற பகுதி இருக்கிறது. ரொம்ப செழிப்பான ஒரு பகுதியாக இருக்கிறது. வளைகுடா நாடுகளிலேயே இந்த பட்டணம் வித்தியாசமாக இருக்கிறது. ஓமான் தேசத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட பட்டணம் தான் இது. இது மாத்திரம் இந்த பகுதியெல்லாம் நல்ல மலை பிரதேசங்கள். இதெல்லாம் மற்ற நாடுகளில், நீங்கள் வளைகுடா நாடுகளில் பார்க்க முடியாத காரியங்கள். நிறைய பச்சை பசேரென்று மரங்கள் இருக்கிறது. வருஷத்தில் 2-3 மாதங்கள் இந்த பகுதியில் மழை தூறல்கள் இருக்கிறது. அதனால செழிப்பாக இருக்கிறது. யோபு இந்த பகுதியில் தான் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது. இங்கே எழுதி வச்சிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால், எனக்கு இது பார்த்தபோது பல கேள்விகள் எழும்பினாலும் நான் கண்ட காட்சி, ஒரு பக்கம் ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள் ஒரே இடத்துல இங்கே பார்க்க முடிந்தது. மாடுகள் இங்கே பார்க்க முடிந்தது. வெளியில மேய்கிறதை மக்கள் இங்கே வளர்ப்பதை, ஆடுகளை பார்க்க முடிந்தது, கழுதைகளை பார்க்க முடிந்தது. வேறு எங்கேயுமே இந்த மாதிரி வெளியில பார்க்க முடியாது. மாடுகள் கூட பண்ணையில் இருக்கும், உள்ள வச்சிருப்பாங்க, வெளியே தெரியாது. இதான் யோபு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குல்ல, அவருக்கு ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள் இருந்தார்கள் என்று. அந்த மாதிரி காட்சிகளை இங்கே பார்க்க முடிந்ததுனால இது யோபு வாழ்ந்த இடமாக இருக்குன்னு நம்பப்படுகிறது. இந்த இடத்துல இந்த கல்லறை வச்சிருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் இதை யோபுவை ஒரு நபியாக அவங்க விசுவாசிக்கிறாங்க. ஒரு தீர்க்கதரிசியாக அவங்க தான் இந்த இடத்தை பராமரித்து பாதுகாத்து வருகிறார்கள். சரி, இந்த நாள் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறாருன்னா, 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம், கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். கர்த்தர் உண்மையுள்ள தேவன், நம்மை தீமை நின்று விலக்கி பாதுகாக்க உண்மையுள்ளவர். ஏதோ ஒரு தீங்கு உங்களை சூழ்ந்திருக்கலாம். பொல்லாத மனிதர்கள், தீங்கு செய்கிற மக்கள், நீங்கள் வசிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் செய்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல இருக்கலாம். பவுலுக்கும் பொல்லாத துர்க்குணரால தீமை உண்டான போது கர்த்தர் பாதுகாத்தார் என்று சொல்லுகிறார். அவர் நம்மை விலக்கி பாதுகாப்பார். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. பொல்லாத மனிதர்கள், பொறாமை கொண்ட மக்கள், அவங்ககிட்ட இருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருக்கிறீங்க. ஆண்டவர் உண்மையுள்ளவர், உங்களை பாதுகாப்பார். பயப்படாதங்க, சோர்ந்து போகாதங்க. ஒருத்தர் உங்களுக்கு தீமை செய்ய முடியாது, உங்களை அழிக்க முடியாது. கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். யோபுவை வேலி அடைத்து பாதுகாத்தார் என்று யோபு 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறார்ல. சாத்தான் கூட உள்ளே நுழைய முடியாதபடி கர்த்தர் வேலி அடைத்து யோபுவை கர்த்தர் பாதுகாத்தார். அதே ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நான் உன்னை பாதுகாக்கிற தேவன். அவர் உண்மை உள்ள தேவன். யோபை பாதுகாத்த தேவன் நம்மையும் பாதுகாக்க உண்மை உள்ள தேவன். அப்ப சாத்தான் யோபு கொண்டான் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டானேன்னா கர்த்தர் அனுமதி கொடுத்தார் சோதிப்பதற்கு. ஆனால் அதன் பிறகு 2 மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. திரும்ப பிசாசு வர இடம் கொடுத்தாரா? ஒரே ஒரு முறை சோதிக்க இடம் கொடுத்தார், அவ்வளவுதான். அவன் அடிக்கடியெல்லாம் மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் அடிக்கடியெல்லாம் அப்படி விட்டு கொடுக்க மாட்டார். சவால் அவன் விட்டபடியினால் சாத்தான், கர்த்தர் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு ஒரு முறை விட்டு கொடுத்தார், அவ்வளவுதான். மற்றபடி ஆண்டவர் யாரிடத்தில் நம்ம விட்டு கொடுக்க மாட்டார். பயப்படாதங்க, கர்த்தர் உண்மை உள்ளவர். என்னை அழைத்தவர், தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவர். அவர் என்னை காத்து கொள்ளுவார் என்று விசுவாசிங்க. நான் கடந்து வந்த 50 வருஷ ஊழிய பாதையில் எத்தனையோ மனிதர்கள், பொல்லாத மனிதர்கள் எழும்பி என்னையும் இந்த ஊழியத்தை அழித்துவிட சவால் கூட விட்டாங்க. அந்த மாதிரி பயமுறுத்தல்கள் எல்லாம் விட்டாங்க. ஆனால் கர்த்தர் ஒருவர் கையிலும் விட்டு கொடுக்கல. ஆண்டவர் பாதுகாத்து இம்மட்ட நடத்தி வந்திருக்கிறார். அதற்காக தேவனை துதிக்கிறேன். உங்களையும் பாதுகாக்க உண்மை உள்ள தேவன். விசுவாசத்தோடு சொல்லுங்க, இயேசுவே, நீர் உண்மை உள்ள தேவன். நான் விசுவாசிக்கிறேன். எல்லா தீமைக்கும் விலக்கி என்னை பாதுகாப்பீர். பொல்லாத மனிதர்கள் கையிலிருந்து என்னை தப்ப வைத்து நடத்துவீர். அதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.